வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். டிசம்பர் மாத ராசி பலன். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் 12 ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ, அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ, அல்லது புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி, இதுவரையிலும் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு, ஆனால் அவனே இப்போ எதிரியாக மாறிட்டான், இந்த மாதிரி நடப்பான். நான் ரொம்ப நம்பிக்கையாக, நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லலாம், நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நன்னா இருக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனா அவங்கள பதம் பார்த்துருப்பான். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும் சாமி, பரவாயில்ல, அவங்க வீடு வாங்கலைங்க, அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க, ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ, மனம் இறங்குகிறீர்களோ, உருகுகிறீர்களோ, அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம். கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன ஃபீல் பண்ணீங்களோ, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா 50% அப்படியே உல்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும். அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதருமை அன்பு பக்தர்களே. அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே. இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம், ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் சுக்கிரனும் சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். மகரத்திலே சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், 7க்கு 7 சமமாக 2 அசுப கிரகங்கள். இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமமாக இருக்கிறது அது தோஷம், அப்படி இருக்கக்கூடாது. அதனால்தான் அது விபரீத ராஜயோகம். உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும். புரியுதுங்களா? இது தோஷம்தான், இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. இந்த பிளானட்ஸோடைய இந்த சமசப்தமாக 180 டிகிரி இருக்கக்கூடாது, தப்பு. ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சிரும் உங்களை. அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். அதே போல் மகர சுக்கிரன் அவ்வளோ சிறப்பு இல்லை. போச்சுன்னா மீனத்தில் ராகு, கன்னியில் கேது,
எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான், சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள். திரிகோணத்தில் 3 கிரகம். யார் யார்? ராகு, செவ்வாய், சூரியன், புதன். அவை இந்த 3 கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பிலே இருக்கிறார்கள். ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது. மெயினாக சூரியன் ராகு தொடர்பு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது. இந்த சூரியனுக்கும் குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல பொசிஷன், அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சரி, வாருங்கள். இதுதான் கிரக அமைப்பு. இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு தனி சிறப்பு. நான் பதிவின் தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தேன். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, சூரியன் ராகு செவ்வாயுடைய சேர்க்கை, இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தேன். பொதுவாக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்கள், லாஸ், அடுத்தடுத்து நிறைய நஷ்டங்கள் ஏற்படுது சாமி, நிறைய விரயங்கள் ஏற்படுது, நிறைய செலவுகள் ஏற்படுது. செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. புரியுதுங்களா? ஏதோ ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா இந்த வாட்டி ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த வாட்டி அது நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு செலவு, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்படிலாம் எப்படியோ வாங்கின கடன் இப்போ அடைக்க வேண்டிய சூழ்நிலை கேட்குறாங்க. அந்த மாதிரி எதிர்பாராத செலவுகளால் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இதில் தொடர்ந்து சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பையன் வேலைக்கு போயிடுவான், பொண்ணு வேலைக்கு போய்டும், இல்லை வீட்டுக்காரர் வேலைக்கு போவார், நம்ம உட்காந்துக்கலாம், நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வேலையே கிடைக்காது. அப்படி இல்லைன்னா அவங்க பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியதோ, அதான் அடுத்த தடைகள் அப்படி வச்சுப்போமே, நாம் ஏன் தவறான விஷயத்தை சொல்லணும். அப்போ அடுத்த தடைகள், அந்த தடைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகள், ரொம்ப நாள் கனவுகள், நீண்ட நாள் கனவுகள் கூட நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 2வது கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார். அதுவும் சனியுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு கொடுத்த சனி துலாம் ராசிக்கு 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வஸ்தானத்திலே, ஜென்மாந்திரத்தில் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று திரிகோண தொடர்பு ஏற்பட்டு அமைந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, சனி பகவானுக்கு அதுதான் மூல திரிகோண வீடு. அப்போ மூல திரிகோண வீட்டில் பஞ்சமாதிபதி ராசிக்கு 5ஆம் அதிபதி வலு பெற்றிருக்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 2வது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சனி பகவான் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் பணங்காசு வருமானத்திற்கு குறைவு இருக்காது துலாம் ராசி என்பர்களே. பணங்காசு வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வருமானம் சிறப்பானதாக இருக்கும். வருமானம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அல்லது நல்ல வருமானம், புதிய வருமானங்கள் உங்களை தேடி வந்து சேரும் துலாம் ராசி என்பர்களே. வருமானம் வரக்கூடிய மாதம், உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதம். எப்போவோ வராத பணங்காசுகளாக இருக்கும். எப்பயோ நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க, இந்த காசு நமக்கு வராது, அவன் ஏமாத்திடுவான், இருந்தாலும் அதை விடுறதுக்கு மனசு இருக்காது. ஒரு பெரிய அமௌண்ட், 50 லட்சம் 80 லட்சம்
அல்லது 5 கோடி. இப்போ வராத பணங்காசுகளாக இருந்தாலும் அந்த பணங்காசுகளை எல்லாம் மீட்பதற்கு அல்லது வராத பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எழுந்தருமை துலாம் ராசி என்பர்களே. அப்போ அது ஏதேனும் வம்பு வழக்குகளாக இருக்கலாம், செக்கு மோசடியாக இருக்கலாம், இல்லை உதவிக்காக நீங்கள் கொடுத்துருக்கலாம். உங்கள்ட்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு கொடுக்க முடியாதவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, பார்த்துக்கலான்னு இருக்கலாம். அந்த மாதிரி வராத பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே, ஆனால் அதெல்லாம் வாங்க முடியும். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் செலவு ஆகும். ஆனாலுமே கூட அந்த பணங்காசுகளை எல்லாம் பெற முடியும். நம்பிக்கையாக இருங்கள் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. எதையுமே வெளி காமிச்சிக்காம, ரொம்ப அலட்டிக்காம, கோபப்படாமல் ஏற்கனவே விட்டு கொடுத்து தான் போகிறீங்க. இருந்தாலும் கூட இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சற்று வளைந்து கொடுத்து தான் செல்ல வேண்டும். அப்போ வேலை செய்கிற இடத்துல சற்று கவனமாக இருங்கள் துலாம் ராசி நேயர்களே. அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது அங்கே ஒரு ஆள் குறைப்பு நடக்கலாம், எங்கே நமக்கு வேலை போயிடுமோன்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது வேலைக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை துலாம் ராசி என்பர்களே. வேலை உத்தியோகத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு அன்னை வாராகி இருக்கிறாள். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வேலையிலேயோ ஜாபில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான், வேலையிலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதெல்லாம் சரியான வழிபாட்டு முறைகள் அந்த வாராகி பூஜைகள் செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வாராகியுடைய வழிபாடு கை கொடுக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீணாக உங்கள் மேலே ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி உங்களை பழி வாங்குறதே அவனுக்கு வேலையாக இருக்கும். வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். இங்கே அந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், டீச்சர்ஸாக இருந்தாலும், அல்லது நம்ம நிறைய டீச்சர்ஸ் பார்க்குறோம். இப்போது நிறைய டீச்சர்ஸ் அதுவும் மேலே தேவையில்லாத வீண் பழிகள். இப்போ சட்டம் கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டதால் அதை நிறைய பேர் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. மாணவ செல்வங்கள் கூட அதை கொஞ்சம் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும், பிரைவேட் ஜாபில் இருந்தாலும், அந்த மாதிரி ஏதேனும் துஷ்பிரயோகங்கள், வீண்பழி அவமானங்கள் அல்லது தலைகுனிவுகள், வம்பு வழக்குகள், செய்யாத குற்றத்திற்கான சிறை தண்டனைகள் இருக்குமேயானால், அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமேயானால், அந்த என்கொயரிகள்லாம் கூட நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக ஜெயிக்க வைக்க முடியும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் ஜாபில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே ஒரு பழி சுமத்துறாங்க, உங்களை வெளியில் அனுப்புகிறாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் அதை கொடுக்க மாட்டுறாங்க, ஒரு ரிலீவிங் ஆர்டர் கொடுக்க மாட்டுறாங்க, மாறா உங்கள் பேரில் அதுக்கு அகெயின்ஸ்டாக உங்கள் பேரில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த ஊரை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது அந்த கேஸ் போடக்கூடாது, அந்த கேஸ் போடாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பீர்களே ஆனால், வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் ஜெயிப்பதற்கு, முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் இழந்தருமை துலாம் ராசி அன்பர்களே. அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், வீண்படி அவமானங்கள் இருக்குமே ஆனால்
அந்த வீண்பள்ளி அவமானங்கள், கௌரவ குறைச்சல்கள் இவை எல்லாமே கூட நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே சிறப்பானதாக உள்ளது. ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் உட்காந்து ராகுவோட தொடர்பு ஏற்பட்டு, செவ்வாய் ராகு தொடர்பு, வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க, அல்லது வெளியூர் மாப்பிள்ளைங்க, பொண்ணு மாப்பிள்ளைங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. என் பையன் இருக்கா சாமி, பொண்ணு வெளியூரில் அமையும், 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டரில் அமையும். அவள் திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் துலாம் ராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கார் போயிட்டார், என்னை கூட்டும் போகிறேன்னு சொன்னார். அப்போ அதே போல் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், உத்தியோக அமைப்புகள் கிடைக்கும். அதே போல் இந்த ட்ராவல் ஏஜென்சி பண்ணக்கூடியவங்க, ட்ராவல் ஏஜென்சியாக இருக்கலாம், ஏஜென்ட்டாக இருக்கலாம், அல்லது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், ஆலயத்தில் அர்ச்சகர்களாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட துலாம் ராசியாக இருப்பார்களே. அதனால் உங்கள் குடும்பம் சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே சற்று சிறு சிறு விபத்துக்கள், கொஞ்சம் அப்படிங்க வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, எலும்பு முறிவுகள், ரத்தம் வெளியில் வர்றது, அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய்கள், இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸு, இதெல்லாம் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முடிஞ்சால் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது, அல்லது வீட்டில் ஏதேனும் ஒரு பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே செயின் லிங்க் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கண்ணை மூடிண்டு. இருந்தாலுமே கூட காலமின்மை காரணமாக உங்களுடைய கேள்விகள் இருக்குமே, ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வேண்டுமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.